ஓம் சக்தி. ஸ்ரீ காஞ்சி காமாட்சி அம்மன் பக்தர்கள் திரு பாத யாத்திரை சபை 48ஆம் ஆண்டு திரு பாத யாத்திரையாக வடபழனி முருகன் கோவிலிலிருந்து ஸ்ரீ காஞ்சி பெரியவர்கள் ஜெகத்குரு ஸ்ரீ சங்கராச்சாரியா சுவாமிகள் அனுகிரகம் செய்து துவங்கப்பட்ட ஸ்ரீ காஞ்சி காமாட்சி அம்மன் பக்தர்கள் திருப்பாத யாத்திரை சபை பல ஆன்மீக அன்பர்களுடன் அருள்மிகு வடபழனி ஸ்ரீ முருகன் திருக்கோவிலிலிருந்து புறப்பட்டு ஸ்ரீ காஞ்சி காமாட்சி அம்மனையும் நடமாடும் தெய்வங்களான ஸ்ரீ சங்கராச்சாரியா சுவாமிகளையும் தரிசித்து 47ஆம் ஆண்டுகளாக திருப்பாத யாத்திரை நிறைவு விழா செய்திருந்தோம் என்பதையும் தெரிவித்து கொண்டு தற்போது இந்த வருடம் 48 ஆண்டாம் வருடமாக திருப்பாத யாத்திரை புறப்பட்டு சென்னையிலிருந்து காமாட்சி அம்மனை காண நாம் சென்றபோது வழியில் ஸ்ரீபெரும்புதூரில் அவர்களை சந்தித்தோம். கனக துர்கா அம்மனின் அருளாசியுடன் 501 பால்குடம் திருப்பாத யாத்திரை அன்பர்களால் எடுத்து செல்லப்படும் இந்த பால்குடம் ஸ்ரீ காமாட்சி அம்மன் அம்பாளுக்கு பால் அபிஷேகம் செய்வதுடன் மற்ற அபிஷேக ஆராதனைகள் அர்ச்சனைகள் செய்து தங்க உருவமும் ஸ்ரீ சங்கராச்சாரியா சுவாமிகளின் தரிசனமும் நடைபெற்று அன்பர்கள் அனைவரும் வழக்கம்போல் இத்திருப்பாத யாத்திரையில் கலந்து கொண்டு அருள்மிகு ஸ்ரீ காமாட்சி அம்மனின் அம்பாள் திருவுருவமும் நடமாடும் தெய்வங்களாக விளங்கும் சங்கராச்சார சுவாமிகளின் அருளாசியும் பெற்று ஒவ்வொரு வருடமும் சிறப்பாக செய்து வருகிறோம். இது போன்ற பாத யாத்திரை குழுக்கள் வடபழனி முருகன் கோவிலிலிருந்து, அதாவது எல்லா தெய்வங்களும் மக்கள் தேடி செல்வார்கள். ஆனால் பக்தரை தேடி வந்து கோயில் கொண்ட இட ஸ்தலம் வடபழனி முருகனாவார். தென்பழனியிலிருந்து பக்தர்களுக்காக வடபழனி வந்து கோயில் கொண்ட ஸ்தலமாக இருப்பதால் அந்த ஸ்தலத்திலிருந்து தனது தாய் சக்தி காமாட்சி அம்மனை பாத யாத்திரையாக சென்று வழிபடுவது என்பது மிகவும் சாலச் சிறந்தது. இது போன்ற ஒரு பாத யாத்திரை சென்று வழிபடும்போது உலக நன்மைக்கும் மற்ற 8000 கோடி ஜீவராசிகளுக்கும் ஐயின் அருள் நிலை அனைவருக்கும் கிடைக்கப் பெறுக. அதுடன் மக்களும் வாழ்வாங்கு வாழ நோய் நொடி பிணி நீங்கி வாழ்வதற்கும் இது போன்ற ஆன்மீக பக்தர்களும் ஆன்மீக பயணங்களும் மிகவும் சிறப்பாக ஒவ்வொரு ஆண்டும் நடத்தும் இந்த அடியார்களுக்கும் இந்த முருகனின் மகன் ரவி முருகன் பக்தர்களின் சார்பாக மக்கள் நலனுக்காக இந்த பதிவினை பதிவு செய்கின்றோம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா, சக்திவேல் முருகனுக்கு அரோகரா. எங்கள் வடபழனி தண்டாயுதபாணிக்கு அரோகரா அரோகரா. காஞ்சிபுரத்துக்கு அருகாமையில் ஏனாத்தூர் என்ற ஊர் இருக்கிறது. அங்கே துர்கை அம்மன் கோயிலிருந்து 500 பால்குடம் எடுத்து பாத யாத்திரை வந்த 500 பக்தர்களும் மொத்தம் 500 பேர்களோட சொந்தங்களும் அந்த இடத்துல கூடி 5000 பேராக காமாட்சி அம்மனை கொண்டு தரிசித்து மடத்துக்கும் சென்று காஞ்சி மடத்துக்கும் சென்று தரிசித்து காலங்காமல் 48வது வருடமாக சிறப்பு செய்கிறோம். எல்லாம் அந்த காமாட்சி அம்மன் அருளாலும் கண்டிப்பாக அந்த பெருமானோட அருளாலும் அவர் ஆரம்பித்து வச்சிருந்தார். அங்கிருந்து தான் இந்த இது நடக்குது. இது வந்து மேலும் மேலும் சிறப்பிக்கிறோம், நாங்களும் பிரார்த்திக்கிறோம். இதில் பெரிய சிறப்பு என்னன்னா வடபழனி முருகன் கோயிலேருந்து வர்றதுனால எல்லாமே ஆமாம், எல்லா தெய்வங்கத்தில் நம்ம தேடி தான் போவோம். வடபழனி முருகன் மட்டும்தான் அடியாரை தேடி வந்து கோயில் கொண்ட ஸ்தலம்.
அந்த ஸ்தலத்துலேருந்து இதுமாரி பக்தர்கள் புறப்பட்டு அவங்க தாய் சக்தியை பார்க்க ஒன்றாக கூடி பால் குடம் எடுத்து பார்ப்பது மிகவும் சிறப்பான விசேஷம். இந்த 2026இல் இது போன்ற ஒரு அற்புத காட்சிதனை அமைத்து கொடுத்த வடபழனி எங்கள் அப்பன் முருகனுக்கும் மற்றும் காஞ்சி பெரியாவுக்கும், காஞ்சி மடத்தை ஆண்டு அனுபவித்து மக்களிடம் சேத்தரித்த காஞ்சி பெரியவருக்கும், அம்மன் காமாட்சி அம்மனுக்கும், ஐயன் ஏகாம்பர நாத ஈஸ்வரருக்கும் எங்களுடைய மனமார்ந்த பக்தியுடன் சேர்ந்த அன்பான ஒரு பக்தியை இந்த அடியார்கள் மூலம் நம்ம உலக மக்களுக்கு உய்ய தெரிவுபடுத்துகிறோம். ஜெய் காமாட்சி, ஜெய் ஜெய் காமாட்சி. நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யுமினை நாடி வந்த கோல் என் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேசர் இருதாலும் சிலமும் சலங்கையும் தண்டையும் தோளும் சண்முகமும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடனே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகர் அரோகர் அரோ.